ஹாய் அபா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைக்குமார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஐஎன்டிஎஸ். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம சார்கிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ அதை பற்றின விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சார், ஏஐடிஎஸ் உங்களுடைய டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். 12th முடித்தவங்க, 12th முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்து படிக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸை எடுத்து படிச்சுக்கலாம். இது வந்து ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இதோட பேசிக் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு தான். கம்ப்யூட்டர் தான் இதோட பேசிக்ஸ். அப்போது இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி எதுன்னா ஏஐடிஎஸ். இப்போ ஏஐனி பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு மனுஷங்க நம்ம எப்படி திங்க் பண்ண வரோமோ அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் மிஷினையும் திங்க் பண்ண வைக்கிறதுக்காக என்னென்ன கோர்ஸ்லாம் என்னெல்லாம் தேவையோ அதை வந்து சொல்லிக் கொடுக்குறது அந்த டிபார்ட்மெண்ட்டோட மெயின் மோட்டோ. உங்களுக்கு மனுஷனை மாதிரி மிஷினும் திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது வாட்டி என்ன பண்ணும், இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட்டு கொடுப்போம், அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது என்ன அவுட்புட்டோ அதை தான் கொடுக்கும். கம்ப்யூட்டர் அதை திங்க் பண்ண வச்சோன்னா அது என்ன பண்ணும், மேக்ஸிமம் ஒர்க்கு அதே பண்ணிடும். இப்போ ஆட்டோமேஷன் கார் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்லாம் வந்துடுச்சு. அதே திங்க் பண்ணி என்ன பண்ணும், ஒரு லைனில் போகும்போது ஏதாவது பிரேக் பண்ணால் பிரேக் அடிக்கும், அது அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் அது ஏஐ சொல்லுவாங்க. பட் டேட்டா சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ இந்த ஏஐ நம்ம இந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டேட்டா, அதை வச்சு இந்த டேட்டாவை வச்சு தான் என்ன பண்ண முடியும், அதை ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ மிஷின் முன்னாடி என்ன இருந்துச்சு, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதோட அவுட்புட் தான் வந்துச்சு. இப்போ அதை திங்க் பண்ண வைக்கணும், அதுக்கு நல்ல மைனஸ்ங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் தேவை, நிறைய படிக்க வேண்டியிருக்கோ. அதே மாதிரி மிஷினுக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய டேட்டா இன்புட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு. அது கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி அது ட்ரெயின் பண்ண பிறகு தான் அது நம்மளை மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை அப்போ சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் அதான் சொல்லுவாங்க மிஷின் லேர்னிங் டெக்னாலஜி, டீப் லேர்னிங்னா மிஷினுக்கு நிறைய இன்புட் வந்து டேட்டாவாக கொடுக்குறோம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அப்போ அந்த டேட்டா ஓகேவா, டேட்டா தான் இம்பார்ட்டன்ட் ரோல். டேட்டா இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து ஏஐனா ஏஐ சொல்லிட்டோம். அப்புறம் டேட்டா சயின்ஸ்னால் உங்களுக்கு என்ன வரும், அந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுறது, டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரி டேட்டா தேவைப்படுதோ அதை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ யூடியூப் போகிறீங்க, ஒரு சாங்ஸ் கேட்குறீங்க, நம்ம எந்த சாங்ஸ் கேட்கணும் அதுக்குள்ள ரெக்கமெண்டேஷன் ஒன்று கீழே வந்து பார்த்துருக்கீங்களா, அது நம்ம அந்த ரிலேட்டடாக எல்லா சாங்ஸுமே கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன பிடிக்குது அந்த மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்போ டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி எந்த ஃபார்மேட்டில் நமக்கு வேணும், இந்த யூஸருக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணும்னு அதை கொடுக்குறதா நம்ம மெயின் யூஸ் என்னது, டேட்டா சயின்ஸ். இப்போ ஏஐ அப்படிங்கிற அந்த டூல்னால நமக்கு என்ன யூஸஸ் இருக்குது? ஏஐயில் நிறைய டூல்ஸ் இருக்கும் இல்லையா சார், ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? ஏஐ டூல்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாட்பாட், அது வந்து ஒரு சாட் ஜிபின்னு ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயிலாக வேணுமானோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதில் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாய் ஹவர்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃபைன் போடணும், ஃபைன் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டால் கூட அது திருப்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளை மாதிரி என்ன பண்ணணும், மனசு மாதிரி திங்க் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன ஒரு நோட்ஸ் வேணும், முன்னாடி பண்ணால் ஒரு வெப்சைட்டில் போய் இப்போ டிஎம்ஏ காலேஜை பற்றி வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஎம்ஏ காலேஜ் வந்துடுச்சு, அந்த வெப்சைட் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோட டீட்டெயிலாம் வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சாட் ஜிபியில் போய்ட்டு உங்களுக்கு டிஎம்ஏ காலேஜோட ஸ்டேட்டஸ் சொல்லுங்கள், இல்லைனா எவ்வளோ, அது என்ன பண்ணிடும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அதுலேருந்து எடுத்து கொடுத்துரும். சும்மா ப்ரைவேட் டேட்டா கொடுக்காது, இதெல்லாம் மேக்ஸிமம் டேட்டா வந்து என்ன பண்ணிடும் உங்களுக்கு எடுத்து வந்துடும். ஒரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக எனக்கு படிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஐடி செக்டரில் நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறாங்களா? ஐடி செக்டரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ பொறுத்தளவில் எல்லா செக்டார்லேயுமே இப்போ வந்து பூம் ஆகிட்டே இருக்குது, எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அங்கே ஆட்டோமேஷன் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரொபாட்டிக்ஸ் இருக்குது, அங்கே யூஸ் பண்ணுறோம். வேறு எல்லா ஃபீல்டுமே இது உங்களுக்கு ஐடியில் வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது எல்லா ஒர்க்குமே நம்ம ஐடி ஃபீல்டு தானே. நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா கூகுளாக இருக்கட்டும், சிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிசிஎஸ், எல்லா இடத்துலையுமே இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. டேட்டா இன்ஜினியர், அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்க, டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட்டு,
பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, பிஸ்னஸ் இன்ஜினியர் அப்படின்னு நிறைய வெரைட்டி, மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் நிறையா இருக்குது. இப்போது ஏஐடிஎஸ்க்கும் சிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் சார்? அது சொன்னல, சிஎஸ்சி வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ஒரு பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் இயரில் ஒன்று உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓப்ஸ் கான்செப்ட் இப்படின்னு வரிசையாக போயிட்டுருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு தேர்டிலேருந்து என்ன பண்ணும், சப்ஜெக்ட்டு சேஞ்ச் ஆகும். அப்போது நமக்கு டேட்டா சயின்ஸ்னு வரும்போது உங்களுக்கு இதில் மெயினாக என்ன பண்ணுறோன்னா பைத்தான். அப்போ ஃபஸ்ட்டு இல்லை பைத்தான் பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் டேட்டா விசுவலைசேஷன், நான் சொன்னேன் டேட்டா சயின்ஸ்னாலே உங்களுக்கு டேட்டாவை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி கொடுக்குறதா என்னது டேட்டா சயின்ஸோட இது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி படிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்காக பேக்கில் நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம சும்மா சொல்லிடலாம் டேட்டா சயின்ஸ்னு டக்குன்னு அப்படி கொடுத்தோம் அப்படின்னு. அப்போ நிறைய ஒர்க் இருக்குது. அப்போ இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறது யாருன்னா இந்த டேட்டா சயின்ஸ் அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை, கோடு, அந்த பைத்தான் தான் இப்போ பேசிக்காக பைத்தான் இதெல்லாம் மெயினாக பண்ண SQL இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பைத்தான் போயிட்டு நெக்ஸ்ட் டேட்டா விசுவலேஷன் சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அதுதான் என்ன பண்ணும், உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டும். எடுத்து பண்ண இப்போ அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் சொன்னீங்கல்ல, பவர் பிஐ நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதை பற்றி எல்லாமே கற்றுப்போம். தேர்ட் ஃபைனலில் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ, அட்வான்ஸ் சப்ஜெக்ட் இருக்கோ எல்லாமே வந்துடும். அப்புறம் எலெக்டிவ் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஐடி எடுத்தாலும் சரி, சிஎஸ்சி எடுத்தாலும் சரி, ஏஎம் எல்லாமே காமனாக வரும். அப்படி தேர்ட் இயர் ஃபைனல் வரும்போது ஃபுல்லாக இது ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ டேட்டா சயின்ஸ் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன கோடிங் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கற்றுப்போம். அந்த பேசிக் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். இப்போ டேரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் டேட்டா அனலைஸ் ஆகிருக்குன்னா முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் என்னென்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு தெரியணும், டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு படிக்கிற பற்றி ஒரு டிபிஎம்எஸ் சப்ஜெக்ட் இருக்குது, அதுன்னா எப்படின்னு தெரியும். ஒரு டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு படிக்கிறதுக்காக டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட். இப்படி இந்த பேசிக் சப்ஜெக்ட் எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் காமனாக. இது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் தான் கேட்டுட்ருப்பாங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு இதை பற்றி டைப் பண்ணி கேட்போம். இப்போ ஏஐக்கும் கூகுளுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நீங்கள் கூகுளுக்கும் ஏஐக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்க. இப்போ கூகுள்னு போகும்போது அதில் கூகுள் என்ன இருக்குன்னா, அதில் ஒரு சர்வரமாக வச்சுருப்பாங்க, லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். உங்களுக்கு ஒரு மூவியை பற்றி பார்க்கணுன்னா அதில் பார்க்கலாம், ஒரு சாங்ஸை பற்றி கேட்கலாம், ஒரு காலேஜை பற்றி சர்ச் பண்ணால் சர்ச் பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி டேட்டா கேட்டாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், கூகுள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பட் லாட் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கும், எல்லாம் ஒவ்வொரு வெப்சைட்னால் அது ரிலேட்டடாக எல்லாமே சர்ச் பண்ணி கொடுக்கும். அது இந்த டாப் அந்த ரேங்கிங் ஆர்டரில் டாப் வைஸாக உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் வருமே தவிர எக்ஸாக்ட் டேட்டா வேணால் நீங்கள் அதை விட கிளிக் பண்ணி பார்த்து அப்படி தான் போகுமே தவிர அப்படி தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு. அப்போ வாட் இஸ் வாட் அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு பிடிஎஃப் எனக்கு எப்படி வேணும், ஒரு பிடிஎஃபாக வேணும், ஒரு இதை வேணும்னா அப்படி தான் கொடுக்குமே தவிர நீங்கள் கேட்குறதுக்குலாம் உங்களுக்கு திருப்பி பதில் சொல்லாது. நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறதுக்கு கூகுள் கொடுக்காது. நீங்கள் சர்ச் பண்ணலாம் கொடுக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடுறீங்க, உங்களுக்கு டிஎம்ஏ காலேஜ் வெப்சைட் வரும். அடுத்தல என்ன பண்ணணும், அதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறது, இது எந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் இப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்து டிஎம்ஏ காலேஜ் வெப்சைட் போவீங்க, இந்த மாதிரி பண்ணிப்பீங்க. இது வந்து கூகுள் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதே என்ன பண்ணுறோம், சாட் ஜிபிடி இருக்குது. சாட் ஜிபிடினா ஏஐயோட ஒரு அப்ளிகேஷன். அந்த சாட் ஜிபிடிங்கிறது என்ன பண்ணும், அது நம்ம மனசில் மாதிரி சொல்லலாம் கொஞ்சம் திங்க் பண்ணும். ஃபுல்லாக திங்க் பண்ணாது, இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணும். ஸோ நீங்கள் சாட் ஜிபிடியில் போய்ட்டு டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணலாம், டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டு டீட்டெயில் கொடுங்க, லொக்கேஷன் கொடுங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணும், அந்த லொக்கேஷன் மட்டும் கிறிஸ்பாக எடுத்துக்கொண்டு கொடுத்துரும். உங்களுக்கு என்ன வரும், டிஎம்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் எப்படி ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க, எப்படி கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கிடைக்கும். இல்லைண்டா கூட என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ என்ன கொஸ்டின்லாம் கொட்டிக்கலாம். அங்கே வந்து நம்ம அப்படியே டைப் பண்ணால் வராது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது கேட்டலாம் ரிலேட்டடாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வேறு எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம். கூகுள் போகணும், அந்த வெப்சைட் போகணும், அதுக்கப்புறம் அங்கே லிங்கை கிளிக் பண்ணி ஒரு இடம் எல்லாம் இது ஒரே இடத்துல கொடுத்துரும் உங்களுக்கு. ஒரே சாட் பாக்ஸில் எனக்கு என்ன டீட்டெயில் வேணும் அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே போய் சர்ச் பண்ண வேலை அது எல்லாமே வச்சப்படும். டெக்னாலஜின்னு வரும்போது என்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏஐயோடைய யூசஸ் என்னது? இப்போ வந்து அந்த ட்ரெயின் பண்ணுறது இன்ஜினியரிங் சைடில் வந்து ஏஐனா நம்ம மனுஷனை மாதிரி அதை திங்க் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நிறைய டேட்டா கொடுக்கணும்னு சொன்னோம். நிறைய டேட்டாவை எடுத்து இன்புட்டாக கொடுக்க அது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். அது சொந்தமாகவே படிக்கும், செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கும். அந்த ஏஐயோட ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணி நம்ம கொண்டு போகலாமோ அதை பற்றி எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், படிக்க போகிறோம். அதான் இன்ஜினியரிங்கில் வரும். அந்த ஏஐ நம்ம உருவாக்குறோம், அதுக்கு படிக்கிறது தான் இன்ஜினியரிங் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஒரு லேர்னிங் பர்பஸ் இருக்குது. லேர்னிங்லேயே ஏஐ வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது. இப்போ யாரும் பசங்க எல்லாம் போனீங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி அதில் பற்றி என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க, என்ன டாபிக் கொடுத்தாலும் அது ஃபுல்லாக உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துரும்.
இந்த டாபிக் நீ மட்டும் கொடுத்தீங்க, அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒன்று போகிறீங்க, ஒரு டாபிக் ஏதாவது படிக்கணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு மேக்ஸை பற்றி படிக்கணும், எனக்கு ஏதாவது தியரம் தேவை இருக்குது, பிதாகரஸ் தியரம் ஒரு தியரம்னா டக்குன்னு தியரத்தை கொடுக்கணும். இந்த தியரத்தை யூஸ் பண்ணி எனக்கு இந்த எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுங்கன்னா, இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே சால்வ் பண்ணி கொடுத்துடும். இல்லை எனக்கு இது புரியல, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா அதே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த லேர்னிங்லேருந்து எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு எல்லா ஃபீல்ட்லேயுமே ஏஐ தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போது இன்னொரு கேள்வி இருக்குது சார். அதாவது இப்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்களும் அதே கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரே பதிலை சொல்லுமா, இல்லை வித்தியாசமான பார்வையில் அதோடைய பதிலை சொல்லுமா, இல்லை ஒரே மாதிரியான ஆன்சர் தான் கொடுக்குமா? கேட்குற கொஸ்டின் ஒரே கொஸ்டினாக இருந்தால் ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து நம்ம திருப்பி கேட்கும்போது அது வேறு ஆன்சர் கொடுக்குறோம். வேறு ஆன்சர்னால் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் நீங்கள் அந்த கரெக்டான கொஸ்டின் கேட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஏஐ படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும்? ஏஐ முடிச்சிங்கன்னா சொன்னல, இது மெயினாகவே ஏஐ வந்து உங்களுக்கு மெயினாக இந்த லாங்குவேஜ் வந்து ஏஐ படிக்கணும்னா உங்களுக்கு தேவை பைத்தான் லாங்குவேஜ் அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பைத்தானுக்கும் அதர் லாங்குவேஜுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பைத்தானில் கோடு வந்து கம்மியாக இருக்கும். ஒரு வேறு லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது ஒன்லி 0s and 1s தான், வேறு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறனாலே இதுதான் இது ஒரு நம்பர்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணோம், இது நம்பர் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். பைத்தானுக்கு இவ்வளோ நம்பர் கொடுத்தா அதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்குது தான் இந்த பைத்தான் லாங்குவேஜ் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ் ஆல்சோ. பைத்தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸு அனலிட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக அவங்க ஃபுல்லாகவே படிப்பாங்க. இது படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எங்கே வேலை கிடைக்குன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. கூகுளாக இருக்கட்டும், டிசிஎஸ்ஸாக இருக்கும், இன்ஃபோசிஸ் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலுமே இதோட பங்கு இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி போனால் அங்கேயும் ஆட்டோமேஷன் இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு இன்ஜினியர்ஸ் ஒர்க் இருக்குது. அப்புறம் ஃபீல்டு மேனுஃபேக்சரிங்னா சொன்னேன். ஒரு எதுக்கு மெயினாக இதுன்னா உங்களுக்கு ஒரு மிஷின் வரும்போது இப்போ பசங்களுக்கு எல்லா இடமே அதான் சொன்னல, எல்லா என்வரான்மெண்ட்லேயுமே இப்போ ஏஐ தான் கொண்டு வராங்க. ஏஐ கம்ப்யூட்டர் பேஸ்ட் இல்லாமல் இப்போ எங்கேயுமே இல்லை, எந்த கம்பெனியுமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு சொல்லுவாங்க ஏஐ வந்த உடனே நமக்கு ஜாப் ஏதோ போயிடும். எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கும், இன்ஜினியர் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க, டேட்டா அனலைஸ் பண்ணவங்க தேவைப்படுவாங்க. மெயினாக அனலைசிஸ் தான், டேட்டா அனலைசிஸ் பண்ணுவாங்க, டேட்டா இன்ஜினியர், சயின்டிஸ்ட், இந்த மாதிரி ஒர்க்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருக்கும். இப்போது டேட்டா சயின்ஸ் அப்படின்னா என்ன சார்? டேட்டா சயின்ஸ்னாலே நமக்கு சொன்னலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு ஆட்டோமேஷனும் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஏன்னா அதே செல்ஃபாகவே என்ன பண்ணிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டேட்டா அதுக்கு கொடுத்தா தான் அது அண்டர்ஸ்டாண்ட். நம்ம மிஷினுக்கு ஒன்று கொடுக்கணும்னா, அந்த மிஷின் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணதுன்னா நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் பண்ணணும். ஒரு சிக்னல், டிராஃபிக் சிக்னல் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் கார் பக்கத்தில் வருது, நம்ம இது வரும், ஒரு ஆம்புலன்ஸ் வருது, கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுக்கணும். இந்த மாதிரி நமக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம அந்த இதுக்கு என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணி நம்ம என்ன அப்போ தான் மிஷினை ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் அதெல்லாம் நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ அதே வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும், இல்லைனா வண்டி மூவ் ஆகி போய்ட்டுருக்கணும் வச்சுக்கோங்க. அப்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரெயின் பண்ணி எல்லாமே கொண்டு டேட்டா செட்டும்பாங்க. இது எல்லாமே டேட்டா சயின்ஸு. இதை எடுத்த டேட்டா சயின்ஸை இது மட்டும் இல்லை, இதை அனலைஸ் பண்ணுறது. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் நம்பர் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் எது தேவையோ அதை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி தனியாக எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதை கொடுக்குறது தான் அது டேட்டா சயின்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு புரிய வைக்கணும்னா நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு அமேசான் எடுத்துக்கலாம், ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டை வைக்க போகிறீங்க. அப்போன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வைக்க போகிறோம், அப்போ இந்த இடத்த சுற்றி யாரெல்லாம் பீப்புள் இருக்காங்க, அது ஃபுல்லாக அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் வேணும். இவங்க வந்து எந்த மாதிரி உணவை விரும்புகிறாங்க, அப்போ அதை எடுக்கணும். எந்த டைமுக்கு அவங்க என்னது சாப்பிட்றாங்க, காலையிலே இப்போ பரோட்டா சாப்பிட்றாங்களா, நைட்டு அப்போ எந்த டைமுக்கு என்னெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க, இந்த டைமில் மார்னிங்கில் டிரைவர்ஸ் நிறைய வருவாங்களா, டீ நிறைய போகும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களை அனலைஸ் பண்ணி கொடுத்து நீங்கள் அந்த டேட்டா வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சக்ஸஸாக இருக்கும். இதுதான் இந்த டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறது டேட்டா சயின்ஸ். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலையும் நிறைய காலேஜஸில் இருக்குது. நம்ம காலேஜ் டிஎம்ஐலேயும் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது ரெண்டையும் ஏன் சேர்த்து படிக்கணும்? அதான் சொன்னல,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே ஒரு மிஷினை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி, அது ஒரு நம்ம மனுஷன் எப்படி திங்க் பண்ணுறோமோ அதே மாதிரி மிஷினை திங்க் பண்ண வைக்கிறது தான். அப்போ அவன் வந்து அதுக்கு இன்புட்டு கொடுக்கணும்னு சொன்னேன். எல்லாம் அது எப்படி கொடுக்குறோம், அது எப்படி யோசிக்குது, நம்ம மனுஷன் மாதிரி கொடுக்கணும்னா அதுக்கு நிறைய லேர்ன் பண்ணணும். அப்போ லேர்ன் பண்ணால் அதுக்கு என்ன படிக்கணும் வேண்டியதாக இருக்குது, டேட்டா தேவை இருக்குது. அப்போது இந்த டேட்டாவை எடுத்து நம்ம லேர்ன் பண்ண மிஷின் லேர்னிங் நம்ம டீப்பாக லேர்ன் பண்ண வைக்கணும், இன்புட் கொடுக்கணும், டேட்டா செட் எல்லாமே அதே ட்ரெயின் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கு கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், நம்மள திங்க் பண்ண வைக்கணும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. நீங்கள் எப்படி இந்த கோர்ஸ் படிக்கும்போது தான் உங்களுக்கு முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் எந்த மாதிரி டேட்டாவை செக்ரேட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னா. இப்போ நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம். இவங்களுக்கு இந்த ஏஐ அண்ட் டிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கணும், ஸ்கில்ஸ் வந்து அவங்க என்னெல்லாம் டெவலப் பண்ணிக்கணும்? ஓகே, இப்போ அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிட்ட மெயினாக இப்போது ஏ ரிலேட்டடாக போனாலே அவங்களுக்கு தெரிந்து ஒரு டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னாலே அவங்க சொன்ன பேசிக்காக பைத்தான் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். அப்புறம் ஒரு SQL லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக இது வந்து பேசிக்ஸ் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு இந்த பைத்தான் போனீங்க நிறைய வந்து என்ன இருக்குது, பவர் பிஐ அதோட பேக்கேஜை பற்றி அதை பற்றி கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். இது முடித்த அப்புறம் டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் இதை பற்றி கற்றுக்கிட்டணும். இது தெரிஞ்சால் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகிக்கலாம். நம்ம இன்ஸ்டிடியூஷனில் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக MOUs கண்டிப்பாக போட்டிருப்போம். அது மாதிரியான ஏதாவது MOUs அது வழியாக பசங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ அட்டானமஸ்னால முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேல்யூட் கோர்சஸ் அப்படிலாம் பண்ணுவோம். இப்போ MOE நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டைப் நம்ம அட்டானமஸ்னால நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டாப் லெவல் இன்ஸ்டியூஷன்ஸு IBM, L&D, HCL நம்ம இவங்களெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு டைப் வைக்கிறோம். இப்போ இன்ஃபோசிஸு, L&Dலாம் வந்து டைப் வச்சு ஸோ என்ன பண்ணுறோம், டேட்டா சயின்ஸ் கோர்சஸ் நம்ம சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு அதே மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங்கும் படிப்பாங்க, சேம் டைம் அதுலேயும் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேலண்ட் எக்ஸாக நிறையா கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா சயின்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களே எனக்கு ஃப்ரேம் சிலபஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர்லேருந்து 6th அது வரை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு கோர்ஸ் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கம்பெனி அவங்க அங்கேருந்து வந்து ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணி அவங்கள ஒரு ப்ராஜெக்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த போர்ட்டில் கொடுத்து எல்லாம் அசஸ் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ பசங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு அதுவும் நாலேஜ் வளரும், இந்த பேசிக்ஸும் படிப்பாங்க, படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். படித்து முடித்த உடனே இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம் இல்லையா சார்? அது மாதிரி போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரியான பேக்கேஜஸில் இவங்களுக்கு சேல்ரி கிடைக்கும்? மினிமம் பேக்கேஜ் உங்களுக்கு 10 lakhsலேருந்தே வரும். எல்லாமே இருக்கும் அவங்க பொறுத்து, அவங்க ப்ளேஸ் வர கம்பெனியை பொறுத்து. நமக்கு இங்கே ப்ளேஸ் பண்ண வந்து டாப் லெவல் கம்பெனிஸே நிறையா வர்றாங்க. ஸோ இது லெட்டர் வரும்போது உங்களுக்கு நல்ல பேக்கேஜோடு தான் அவங்க போவாங்க. சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு பூனாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏஐ வந்து டெக்னாலஜி வந்த பிறகு உங்களுக்கு எல்லா ஒரு நீங்கள் கூகுள் மேப் எடுத்துங்க எதுனாலும் சரி தான், உங்களுக்கு ஹியூமனுக்கு தேவைக்கு தான் தவிர நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏஐ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹியூமனுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், தவிர யாரையும் டேமேஜ் பண்ண மாதிரி ஏதாவது 1-2 பேர் பண்ணக்கூடிய தவறுனால நம்ம மொத்தம் ஏஐயுமே குறை சொல்லிட முடியாது. ஏன்னா ஏஐ வந்து ஹியூமனுக்கு சப்போர்ட் பண்ணுறக்காண்டி தான் டெவலப் பண்ணி செய்யிருக்காங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும். நீங்கள் அது மூலமாக நீங்கள் நிறைய ஸ்கேம் நடக்குது ஏன்னா அதே அல்காரிதம் அதே வந்து நம்மளுக்கு ஸ்டாப் பண்ணலாம். இப்போ எல்லா விஷயம் ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்லாம் வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளவோ சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் யாருக்குமே எந்த இதுவுமே கிடையாது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து பதில் சொன்னீங்க. அதற்காக உங்களுக்கு வந்து நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஏஐ பற்றின விஷயங்களை சார் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். மீண்டும் இதே போல் வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் ஹாயபா சேனலுடன். நன்றி, வணக்கம்.